4 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். மக்கள் வரி பணத்தில் தானே நீங்கள் எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுக்க போகிறீங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களா தேர்தல் அறிக்கையில்? அந்த திட்டங்கள்லாம் செய்யாமல் இப்போ அமைச்சர்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் ரொம்ப அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. உன் வீட்டு காசை எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அறிவு கட்ட முண்டங்களா, கரண்ட் பில்லை ஏற்றி என் வீட்டு பணத்தை தான் நாங்கள் கட்டுறோம். அடுத்து சொத்து வரியை ஏற்றி என் வீட்டு பணத்தை தான் நான் கட்டுறேன். இன்னைக்கு அரிசி விலையிலேருந்து சர்க்கரை 45 ரூபாய் இருந்த சர்க்கரை இன்னைக்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரோம் 72 ரூபாய் விற்கிது. இங்கேருந்து எல்லா தொழில்துறைகளும் அடித்து துரத்தியாச்சு. விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நிறைய செய்யலை. நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு கட் ஆஃப் மார்க்னு வைப்பாங்க பாருங்க. இப்போ தள்ளுபடியிலையும் விவசாயிக்கு அப்படி தான் வச்சுருக்கீங்க. இப்போ அன்னபூரணி திட்டம் சொல்லிட்டு எல்லாருக்கும் அனைத்து குடும்பத்துக்கும் 6 சிலிண்டர்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கடைசியில் 3 சிலிண்டர் கொடுக்குறீங்க. அந்த 3 சிலிண்டர் எவ்வளோன்னா வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் கீழே இருக்கிறவங்களுக்கு தான். அதுதான் லிமிட்டு. இப்போ ஒன்றுத்துக்கும் இப்போ 500 யூனிட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த கரண்ட்டுன்னு சொன்னீங்க. இப்போ தேர்தல் போது ஒரு வாக்குறுதியும் தேர்தலுக்கு அப்புறம் வாக்குறுதியும் கொடுத்துட்டு இப்போ மாற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ இது எல்லாம் யார் மீது சுமத்தப்படுது? மக்கள் மீது. குறிப்பாக ஆண்கள் தான். நீங்கள் தான் கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா? எப்பா தமிழ்நாட்டை 2ஆ பிரிச்சுட்டா கூட போதுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா முட்டாளுங்களுக்குன்னு தனியாக ஒரு மாநிலத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் யோசிக்க திறன் கொண்டவங்க அறிவாளிங்க அப்படின்றவங்களுக்கு மீதி இருக்கிற மற்ற மாநிலங்கள் ஃபுல்லும் பிரித்து கொடுத்துட்டா போதும். எங்களுக்கு தனி முதலமைச்சர், உங்களுக்கு தனி முதலமைச்சர், உலகம், பாட்டு, ரீலு, அசிங்கமாக பேசிக்கலாம். என்ன உங்கள் சொந்த கட்சியில் இருக்கிற பெண்களையே நீங்கள் அசிங்கமாக கேவலமாக பேசி அவங்கள வன்கொடுமை பண்ணி தண்டனை இல்லாமல் ஜாலியாக காலரை தூக்கிக்கின்னு ஊரை சுற்றி வரலாம். இவ்வளோ கேவலமான தரங்கெட்டவங்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது. மீண்டும் மீண்டும் பதிவில் சொல்கிறேன். அதே பதிவில் வந்து மீண்டும் அப்படி தான் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே சூடு சொரணம் வெக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லையான்னு தெரியல. எப்படி உங்களால் இவ்வளோ முட்டாளாக இருக்க முடியுது? உங்கள் வீட்டு பணமான எங்கள் வீட்டு பணம் தான். எங்கள் வீட்டு ஆம்பளைங்க உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது தான் நாங்கள் சாப்பாடுன்ற பேரில் மற்ற பொருள்ன்ற பேர வரின்ற பேரில் அரசாங்கத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டு பணமான எங்கள் வீட்டு பணம் தான். எங்கள் அப்பா வீட்டு பணம், என் புருஷன் வீட்டு பணத்தை தான்டா கேட்குறோம். முண்டங்களா நீங்களாம் முட்டா பசங்களாடா. மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கவே இல்லையா நீங்களாம்? ஆனால் இவ்வளோ மோசமான ஆளுங்களை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அதுதான் சொல்கிறேனே, இந்த மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருங்க. இவங்களும் தனி உலகமாக வாழ்ந்துட்டு போட்டால் நாங்களும் தனி உலகமாக இருந்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பெரிய போராட்டமாக இருக்குது. அப்படியே இவர் தான் வந்து ரொம்ப அரசியலில் புலி மாதிரியே மற்றவங்களாம் புலி இல்லாத மாதிரியே. ஏங்க புலி இல்லையாங்க? நாட்டு நடப்பை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இந்த இதுவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்றும் தனியாக எங்களுக்குன்னு வந்து பெரிய கேலக்ஸி தனியாக உருவாக்கி நாங்கள் தனி உலகத்தில் நாங்கள் வாழலை. நீங்கள் தான் தனி உலகம் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த முட்டாள்தனமான பேச்சுக்களை நீங்கள் எப்போ நிறுத்த போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. மாற்றி வாக்குறுதி மாற்றி பேசுறது. உடனே வந்து நீங்கள் ஓசில் வந்து எல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஏன்டா வாக்குறுதியை கொடுத்தீங்க? நாங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் செய்வோம். நீங்கள் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்கல்ல. அப்போ நீங்கள் சொன்னது தப்புன்னு வந்து பேச வந்தால் நீங்கள் சும்மா கேட்குறீங்களா? நாங்கள் ஏன் சும்மா கேட்குறோம்? நாங்கள் கட்டுற வரி பணத்துலேருந்து நீ எங்களுக்கு செய்கிற, உன் பணத்துலேருந்து செய்யலை. அதை தான் நாங்கள் கேட்குறோம். இந்த முட்டாளுங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. வடிகட்டின முட்டா பசங்க தான் வந்து மீண்டும் காமத்துக்கு பிறந்த பசங்க தான் வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க. அறிவாளிக்கு பிறந்த பசங்களோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட் பசங்க. பேசுறது தொண்டை தண்ணி கத்தி போக நம்ம கத்துறது வேஸ்ட்டு. முட்டாள்கிட்ட பேசினா அவன் முட்டாளா நாம முட்டாளான்னு தெரியாது. ஆதங்கத்தை அப்புறம் எப்படி வெளிப்படுத்துறது? இப்படி தான் வெளிப்படுத்த முடியும்.